السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பேரும் புகழ்ச்சியும் வல்ல நாயகனாகிய அல்லாஹுவிற்கே உரித்தாகட்டும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக தேர்வு செய்யப்பட்ட அண்ணலன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அல்லாஹு நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவினை நிறைவேற்றுவதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, முஸ்லிமாக வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, கண்டிப்பாக நாமெல்லாம் ஒரு நாள் மரணிப்போம். நாம் மரணித்ததற்கு பின்பாக அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பு வரை பிறந்த கடைசி மனிதர் வரை எல்லா நபர்களையும் அல்லாஹ் மக்சர் மைதானத்தில் நிறுத்துவான். நம்மிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும். நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாம் எடை போடப்படும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல, வ அம்மா மன் ஹஃபத் மவாஸினுஹு ஃபஉம்முஹு ஹாவியா, யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ, மீசான் தராசில் யாருடைய எடை ரொம்ப ஆக குறைந்ததாக நன்மை எடைகள் எல்லாம் குறைவாக இருக்கிறதோ, ஃபஅம்மாமன் ஹாவியா, அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அவர்களுடைய தங்குமிடம் நரகம். நன்மையின் எடை அதிகமாக இருந்தால் ஃபஅம்மாமன் சகுலத் மவாஸினுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா,
அவர்களுடைய நன்மையின் எடை அதிகமாக இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த செய்திகளை எல்லாம் உள்ளத்தில் வைத்து உலகத்தில் வாழுகின்ற பொழுது அதிகமான நல் அமல்களை இதற்காகத்தான் செய்கிறோம். அல்லாஹுவிற்கு இணை கற்பிக்க கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் இணை கற்பின் சாயல் வந்துவிடக் கூடாது, நான் என்ன காரியத்தை செய்தாலும் அதனால் அல்லாஹ்விடத்தில் நன்மை எழுதப்பட வேண்டும், நாளை மறுமையில் நன்மையின் தராசில் என்னுடைய எடைகள் நன்மைகள் மிக பெரிய அளவில் இருக்க வேண்டும். அதற்காக நிறைய அமல்கள் செய்கிறோம் இல்லையா? தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய ஜகாத்தாக இருக்கட்டும், குரானை ஓதுவதாக இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு கல்லை ஓரமாக எடுத்து போடுவதாக இருக்கட்டும், அத்துணை நல்ல காரியங்களும் எதற்காக செய்கிறோம்? அல்லாஹ் நாளை மறுமையில் கூலி வழங்குவான். இந்த அமல்களுக்காக நான் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவேன். அல்லாஹ் ஒரு பாடம் நமக்கு சொல்லித் தருகிறான். திருமறை குரானில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் நுநப்பியுக்கும் பில் அக்ஸரின அஹ்மாலா, அமல்களில் நஷ்டம் அடைந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அமல்களால் உங்களுடைய செயல்களால் நஷ்டம் அடைந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், அல்லதீன லல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர்கள் என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறார்களோ எல்லா முயற்சிகளும் வீணாகிவிட்டது. நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நீங்கள் தொழுதிருப்பீர்கள், நோன்பு வைத்திருப்பீர்கள், ஜகாத்து கொடுத்திருப்பீர்கள், குர்ஆன் ஓதியிருப்பீர்கள், திக்ர் செய்திருப்பீர்கள், சுன்னத்தான தொழுகைகள் நிறைவேற்றி இருப்பீர்கள், வணக்க வழிபாடுகளில் எதெல்லாம் என்று தொழுதிருப்பீர்கள், என்ன காரியத்தை செய்திருந்தாலும் சரி, லல்ல சஅயுஹும், அது எல்லாம் வீணா போயிடுச்சு. நீ என்னென்ன முயற்சி எடுத்து ஒண்ணுமே யூஸ் இல்லை, எல்லாமே எந்த ஃபாய்தாவும் இல்லை. யோசித்து பாருங்கள். நாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கல, நான் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கல, தர்காவுக்கு போகல, மௌலூது சூனியத்தை நம்பல, இணை வைப்பினுடைய எந்த சாயலும் இடத்தில் இல்லை. ஆனால் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் அப்படிப்பட்ட நபர்களை நாம் என்னவென்று சொல்லுவோம்? இவர்களை தாண்டி நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? எல்லா நல்ல காரியங்களையும் செய்து அதனால் உனக்கு சொர்க்கம் இல்லப்பா, நரகத்திற்கு போப்பான் அல்லாஹ் தள்ளுவானேயானால் இப்படி அல்லாஹ் செய்வானா? செய்வான். உங்கள்கிட்ட இணை வைப்பு இல்லைனாலும் சரி, நீங்கள் மௌலுது பாடத்தை ஓதாவிட்டாலும் அதை அங்கீகரிக்காவிட்டாலும் சரி, சூனிய நம்பிக்கை உங்களிடத்தில் இல்லாவிட்டாலும் சரி, தௌஹீத் கொள்கையில் ஆக உறுதியாக இருந்து அத்துணை நல்லமல்களை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் சொல்லக்கூடிய ஒரு சில குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால், அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் கண்டிக்கக்கூடிய ஒரு சில பண்புகள் நம்மிடத்தில் இருந்தால், நாம் நாளை மறுமையில் நஷ்டவாளிகள், நாம் நாளை மறுமையில் திவாலாகி போனவர்கள். அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். மக்களை எல்லாம் அழைத்து அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், அருமை தோழர்களே, அத்ததுரூன மல் முஃப்லிஸ், திவாலாகி போனவன்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹுவின் தூதரே, திவாலாகி போனவன்னா யாரு? அல்லா திரகம லஹு வலாமதா, யாருக்கிட்ட திருகம் காசு இல்லையோ, யாருக்கிட்ட கால்நடைகள் இல்லையோ, பொருளாதாரம் இல்லையோ, அவன் தான் திவாலாகி போனவன். ஒருத்தொண்டு பொருளாதாரமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வைத்திருப்பதற்கு மேய்ப்பதற்கு கால்நடைகள் எதுவுமே இல்லை, இவர்தான் திவாலாகி போனவர் அல்லாஹுவின் தூதரே. அல்லாஹுவின் தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் திவாலாகி போனவன் யார் தெரியுமா? யாத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு நபர் வருவார், பிஸ்ஸலாத்தி வஸியாமி வஸகாத்தின், தொழுகையை கொண்டு வருவார், நோன்பை கொண்டு வருவார்,
ஜகாத்தை கொண்டு வருவார், நல்ல அமல்களோடு அப்படியே மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்பார். இதை சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள், இவர் எப்படி தொழுகை, நோன்பு, ஜகாத் நல்லமல்களோடு வந்து நின்னாரோ கூடவே சேர்த்து வரும். கது சத்தமே ஹதா, இறைவா இவர் என்னை திட்டியவர், இறைவா இவரின் மீது அவதூறு சொன்னவர், இறைவா என்னுடைய பொருளாதாரத்தை இவர் அநியாயமாக சாப்பிட்டவர், இறைவா இவர் என்னுடைய ரத்தத்தை ஓட்டியவர், இறைவா இவர் என்னை அடித்தவர். பெரும் பெரும் நல்ல அமல்களோடு வந்து நிற்பார். கூடவே இன்னொரு 10 பேர் வருவாங்க. இறைவா உலகத்துல வாழும்போது இவர் அடிச்சு விட்டாரு, இறைவா உலகத்தில் வாழுகின்ற பொழுது இவர் என்னை திட்டிவிட்டார், இறைவா உலகத்தில் வாழுகின்ற பொழுது இவர் என் மீது அவதூறு பரப்பி விட்டார், என்னுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டு விட்டார். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, உன்னை திட்டினாரா, அவர் செய்த நல்லமல்கள் எடுத்து வச்சுக்கோ. உன்னை அடித்தாரா, அவர் செய்த நல்லமல்கள் எடுத்து வச்சுக்கோ. உன் மீது அவதூறு பரப்பினாரா, அவர் செய்த நல்லமல்கள் எடுத்து வைத்துக்கோ. உன்னுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டாரா, அவர் செய்த அமல்கள் எடுத்து வைத்துக்கொள். எல்லா நல்லமல்களையும் அல்லாஹ் எடுத்து தந்து விடுவான். கடைசியில் நல்லமல் எதுவுமே இருக்காது, பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பார்கள். இப்ப என்ன செய்யறது? பாதிக்கப்பட்டவர் செய்த தீமைகளை எடுத்து அல்லாஹ் இவர் மீது வைப்பான். அல்லாஹுவின் தூதர் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள், கடைசியாக பதிய வைக்கிறார்கள். சும்ம துரிக பின்னார், கடைசியாக இந்த நபர் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார். நீங்க யோசிச்சு பாருங்க, என்கிட்ட ஷிர்க் இல்ல, நான் தௌஹீதின் அடிப்படையில் வாழ்ந்தேன், ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்ந்தேன், இரவு முழுக்க நின்று இரவு தொழுகைகளில் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டேன், என்னுடைய பொருளாதாரத்தில் ஜகாத்து கொடுத்தேன், தர்மம் செஞ்சேன், ஏழைகளை அரவணைச்சேன், எல்லா நல்ல காரியங்களையும் செய்தேன். ஆனால் சக மனிதர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்பது எனக்கு தெரியல. என்னுடைய அண்டை வீட்டுக்காரனோடு எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியல. சக மனிதர்கள் குறித்து எப்படிப்பட்ட புரிதல் இருக்க வேண்டும் என்று தெரியல. நான் செய்த ஒட்டுமொத்த அமல்களையும் நான் இழந்து விட்டு நிற்கிறேன். இவனை தாண்டி மறுமையில் நஷ்டவாளி யாரும் இருக்க முடியுமா? செய்த எல்லா அமல்களையும் தூக்கி இன்னொரு நபருக்கு கொடுத்து விடுகிறார். அல்லாஹ் சூரத்துல் மாயிதாவில் அற்புதமாக சொல்லி காண்பிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே. அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான் பாருங்க. அல்லாஹுவை யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ, அல்லாஹுவை யாரெல்லாம் நம்புறீங்களோ, அல்லாஹுவின் தூதர் முகம்மதை யாரெல்லாம் இறை தூதராய் ஏத்துக்கிட்டியோ, அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மக்களே, அலைக்கும் அன்புசக்கும், உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீ எப்படி இருக்க யோசித்து பார். இங்கே குழுமி இருக்கிற அத்துணை நபர்களும் யோசித்து பாருங்கள். நான் காலை சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறேன். எவ்வளவு வேலையாக இருந்தாலும் லுகர் தொழுகையை பள்ளிவாசலில் வந்து தொழுகிறேன். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இஷா தொழுகையில் ஜமாத்தோடு வந்து நிற்கிறேன். மற்ற நபர்களை குறித்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாரை குறித்தாவது அவதூறு பேசாமல் இருக்கிறோமா? யாரையாவது திட்டாமல் இருக்கிறோமா? யாருடைய உள்ளத்தையாவது காயப்படுத்தாமல் இருக்கிறோமா? தொழுகையை வந்து நிற்பார், ஃபஜர் தொழுது முடிச்ச உடனே இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற வளமையான வழக்கத்தை பாருங்க. ஃபஜர் தொழுவாங்க, நேரா ஒரு ரூபாய் டீ கடைக்கு போகும். ஃபஜர் தொழுது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று விட்டேன், உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் விட சிறந்ததான சுபூஹ் தொழுகையுடைய முன் சுன்னத்தை தொழுது நன்மையை பெற்றுக் கொண்டேன். நேரா டீ கடையில போய் உட்கார்ந்து என்ன பேசுவோம்? ஃபஜர் தொழுகைக்கு அந்த ஆளையே காணுமேப்பா. ஆமா, அந்த மனுஷனா, அவன் தொழுகைக்கு வருவானா? அந்த முஸ்லிமே கிடையாது, அவரெல்லாம் தொழுகை எட்டி பாக்குறாரா?
இங்க நன்மையை சேர்த்துக்கிட்டு டீ கடையில போய் எல்லாத்தையும் விட்டு வந்துடுறோம். நீங்கள் யாரை குறித்து அவதூறு பேசினீங்களோ, நீங்கள் யாரை குறித்து புறம் பேசினீங்களோ, நீங்கள் யாரை திட்டினீர்களோ, யாரை அடித்தீர்களோ, நாளை மறுமையில் அத்தனை பேரும் வந்து வரிசையா நிற்பாங்க. அல்லாஹுவின் தூதர் இன்னும் அற்புதமா சொல்லி காமிக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதர்கிட்ட ஒரு நபர் வருகிறார். அல்லாஹுவின் தூதரே, என்கிட்ட 2 அடிமைகள் இருக்கிறார்கள். இந்த 2 அடிமைகள் நான் சொல்றதை கேட்க மாட்டான், என்கிட்ட பொய் சொல்றான், என்னை ஏமாத்துகிறார்கள், எனக்கு மோசடி செய்கிறார்கள். நான் தான் அடிமையா வச்சிருக்கிறேன், எனக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஆனா என்கிட்டயே பொய் சொல்றாரு, என்னையே ஏமாத்துறாரு, எனக்கே மோசடி செய்கிறார். கோவத்தில் இவர்களை நான் அடித்து விடுகிறேன், கோவத்தில் இவர்களை நான் திட்டி விடுகிறேன். இவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும் ரசூலுல்லாஹ்? அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல அவர்கள் உனக்கு செய்த பாவமும் நீ அவங்களுக்கு கொடுத்த தண்டனையும் தராசில் எடை போடப்படும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ கொடுத்த தண்டனை அவர்கள் செய்த பாவத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் உனக்கு நன்மையை தருவான், அது உனக்கு சிறந்தது. ஒருவேளை அவர்கள் செய்த பாவத்தை விட அவர்களுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை அதிகமாக இருக்குமே என்றால் நீங்கள் பழி தீர்க்கப்படுவீர்கள். அவர்களுடைய பாவங்களோ உங்களுடைய நன்மைகளோ அவர்களுக்கு தூக்கி வைக்கப்படும். உன் நன்மையை தூக்கி அல்லாஹ் வச்சிருவான், அல்லது அவருடைய பாவத்தை தூக்கி உனக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். நபி தோழர் கதறுகிறார், அழுது கொண்டே செல்கிறார், அல்லாஹ்வின் தூதரை இப்படி சொல்லிவிட்டீர்களே. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய தெரியாதாப்பா, மறுமை நாளுக்காக வேண்டி நாம் ஒரு தராசை உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஃபலா துலுல்லம நஃப்சுன் ஷையா, அதுல அணு அளவு கூட, சிறிய அளவு கூட யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது. வ இன் கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தர், ஒரு கடுகினுடைய விதை அளவு கூட அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டான். கடுகின் விதை அளவாக இருந்தாலும் அதைனா பிகா, அதை நாளை மறுமையில் நாம் கொண்டு வந்து நிறுத்தும். ஏன் கீழே வேலை பார்க்கிறவர், நான் சொல்லுவதை செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர், அவர் தவறு செய்கின்ற பொழுது நான் அவரை கண்டிக்கின்றேன். அவருடைய தவறுக்கு அதிகமாக அந்த தண்டனை இருந்தால் நாளை மறுமையினுடைய அமல்கள் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் செய்த பாவத்தை விட நான் அவரை திட்டியது மிக பயங்கரமாக கொடூரமாக இருந்தால் என்னுடைய நன்மைகள் அவருக்கு நாளை மறுமையில் வழங்கப்படும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அமல்களை நீங்கள் கணக்கிட்டு போட்டு பாருங்கள். அடுத்தவர்கள் குறித்து பேசாமல் நாம் என்றைக்காவது இருக்கிறோமா? இன்னைக்கு காலையில சுபூ தொழுகையில இருந்து பாருங்க, அடுத்தவர்களை குறித்து விமர்சனம் செய்யாமல், அவர்களை குறித்து புறம் பேசாமல், அவதூறு பேசாமல் இந்த ஜும்மா வரை நேரத்தை கழித்திருப்போமா? அது நம்முடைய வாழ்க்கையில் சர்வ சாதாரண ஒரு அங்கமா போயிடுச்சு. அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, பக்கத்து வீட்டுல இருக்கவன் என்ன பிரச்சனை, ஒவ்வொரு ஆளும் நீதிபதிகளாக மாறிவிட்டோம். அவர் இந்த கேரக்டர் பாய், அவர் இந்த மாதிரிதான் செய்வாரு, இந்த மாதிரிதான் பேசுவாரு, அவர் மனுஷனே எப்படிதான் மனுஷனாவெல்லாம். அடுத்த நபர்களை குறித்து சர்வ சாதாரணமாக பேசுகிறோமே, நாம் செய்த ஒட்டுமொத்த அமல்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கி வாரி வழங்குகிறான் என்றால் இதை விட பெரிய நஷ்டம் என்ன இருக்க முடியும்? அல்லாஹுவின் தூதர் நற்குணத்தில் சிறந்தவர், ரஹ்மத்தல் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் அருள் கொடையாக அனுப்பப்பட்ட இறை தூதர், தன்னுடைய மரண தருவாய் கடைசி ஒரு 5 நாட்கள் கிட்ட அல்லாஹுவின் தூதர் அவங்களால எந்திரிச்சு வர முடியல, கடுமையான தலைவலி. ஃபலல் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, ஃபலலே என்னுடைய தலையில் துணியை கட்டுங்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளவு கடுமையான தலைவலி, தலையில் துணியை கட்டிக்கொண்டு
பலல் அவர்கள் மீது சாய்ந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு அல்லாஹுவின் தூதர் வராங்க. மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதருக்கு உடல்நிலை சரியில்லை. அல்லாஹுவின் தூதர் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கூட்டம் அலைமோதி இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் மெம்பரில் ஏறி சொல்லுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். இந்த முஹம்மது உங்களுடைய மானத்திற்கோ, உங்களுடைய முடிக்கோ, உங்களுடைய உடலுக்கோ ஏதாவது பங்கம் விளைவித்திருந்தால், உங்களுடைய செல்வத்திற்கு பங்கம் விளைவித்திருந்தால், இதோ உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன். இந்த முஹம்மதினுடைய மானம், இந்த முஹம்மதினுடைய செல்வம், இந்த முஹம்மதினுடைய உடல், இதை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நபி தோழர்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் உன்னை அடித்திருந்தால், உன்னை திட்டியிருந்தால், இந்த சபையிலேயே எழுந்து என்னை திட்டிடு, என்ன அடிச்சுக்க, பள்ளிக்கு பள்ளி இதோடு முடித்து விடுங்கள். யாரும் எந்திரிக்கல. அடுத்த நாள் மறுபடியும் வராங்க, மறுபடியும் சொல்லுகிறார்கள், இந்த முஹம்மதோடு கணக்கு தீர்த்து கொள்ளுங்கள். நீங்க பழி தீர்ப்பதால முஹம்மது உங்களை வெறுத்துருவார் நினைக்காதீங்க. நீங்கள் பழி தீர்ப்பதை முஹம்மது நேசிக்கிறார். ஒரே ஒரு நபி தோழர் எந்திரிக்கிறார், அல்லாஹுவின் தூதரே, அன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்தர் யாசகம் கேட்க வந்தாரு. நான் உங்களுக்கு ஒரு 3 தீனார் திர்ஹம் கொடுத்தேன். அந்த திர்ஹத்தை நீங்க திரும்பி தரல ரசூலுல்லாஹ். ஃபல் பின் அப்பாஸ பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த திர்ஹம் கொடுத்து விடுப்பா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இறை தூதர், இறைவனால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் புகழ்ந்து சொல்லப்பட்டவர்கள், நபி தோழர்கள் உயிரை தருவதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த நபி தோழரிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, முஹம்மதோடு இந்த உலகத்தில் நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். உன்னை திட்டியிருந்தால் நீ திட்டிடு, மறுமையில் வந்து நின்றாதே. அடித்திருந்தால் இங்கே அடித்து விடும், மறுமையில் வந்து நின்றாதே. ஏன் இந்த உலகத்தில் சக மனிதர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்தினால், சக மனிதர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினால், நாளை மறுமையில் அதனுடைய பின்விளைவு நாம் நஷ்டவாளியாக போய் நின்று விடுவோம். அல்லாஹுவின் தூதர் எச்சரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியையும் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் யோசிக்க வேண்டிய செய்தி. அல்லாஹுவின் தூதர் நபி தோழர்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே, லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தி அம்சால ஜிபால் திஹாமா. நாளை மறுமை நாளில் திஹாமாவினுடைய மலை அளவிற்கு நன்மைகளை சுமந்து கொண்டு என்னுடைய சமுதாயத்தில் ஒருவர் வருவார். திஹாமா மலையினுடைய அளவை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வளவு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, தர்மம், குர்ஆன் ஓதுறது, திக்ர், ஏகப்பட்ட நன்மைகள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் அந்த நன்மைகளை, அந்த மனிதரை என்ன செய்வான் தெரியுமா? புழுதிகள் பரப்பப்பட்ட துகள்களை மாதிரியாக்கிடுவோம், ஒண்ணுமே இருக்காது. திஹாமா மலை அளவுக்கு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார், ஒண்ணுமே இல்லாம ஜீரோல போய் நிற்பார். நபி தோழர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, அவர் யார்? என்ன பாவம் பண்ணாரு? சிறுக்கு வச்சாரா? கொலை செய்தாரா? என்ன பாவத்தை செய்தார்? அவர் யாருன்னு எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கள். அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, அவங்க யார் தெரியுமா? இன்னஹும் இஹ்வானுக்கும்,
அவங்க உங்களுடைய சகோதரர்கள் தான், உங்களை மறுத்தான் இருப்பாங்க. நீங்கள் எப்படி தொழுதீர்களோ, எப்படி இரவு வணக்கத்தில் ஈடுபட்டீர்களோ, எப்படி நல்ல அமல்கள் செய்தீர்களோ, அதே மாதிரி அவர்களும் நல்ல அமல்கள் செய்திருப்பார்கள். பிறகு ஏன் இந்த நிலைமை? அல்லாஹுவின் தூதர் பதிய வைக்கிறார்கள், அல்லாஹு தடுத்த காரியத்தை, அல்லாஹு தடை செய்த காரியத்தை தனிமையில் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்குமே, ஆனால் அதை அவர் செய்து விடுவார். வேற எந்த பெரிய பாவமும் இல்லை. தொழுவாரு, நோன்பு வைப்பாரு, ஜக்காத்து கொடுப்பாரு, எல்லாம் நல்ல எல்லாம் இருக்கும். சமுதாயத்தோடு இருக்கும்போது இருக்கும். 4 செவுத்துக்குள்ளே வீடு தனியாக இருக்கிறோம், நம்மை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அந்த தவறை செய்து விடுவார். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் இன்றைக்கு எவ்வளவு அமல்கள் செய்கிறோம், எவ்வளவு நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோம். சமுதாயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இரையச்சம், சமுதாயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அமல்கள், யாரும் இல்லாமல் நான் தனிமையில் இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன் என்கின்ற பொழுது உங்களுக்கு இரையச்சம் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய அமலை செய்தாலும் சரி, கோடி ரூபாய் செலவு பண்ணி பள்ளிவாசல் கட்டி கொடுத்தாலும் சரி, நான் 10 அனாதைகளை வளர்க்கிறேன், அவர்களை ஆதரிக்கிறேன், எவ்வளவு பெரிய அமலை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அல்லாஹுவின் மீதான பயம் உங்களுக்கு தனிமையில் இல்லாவிட்டால் ஹபான் மன்சூரா, சுக்குநூறா அல்லாஹ் ஆக்கி விடுவான். ஒரு நன்மை இல்லைங்கிறாங்க சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். நான் எப்படி இருக்கிறேன்? தனிமையில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாரும் இல்லாத பொழுது அல்லாஹ் தடுத்த காரியங்களை நான் செய்யாமல் இருக்கிறேனா? கையில் எல்லோரும் செல்போன் வச்சிருக்கிறீங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இன்ஸ்டாகிராம்ல யாராச்சும் பாடல்கள் ரீல்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன செய்வீங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ், பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ரீல்ஸ் பார்க்கலாமா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இன்ஸ்டாகிராம் ஒன்றியப்பா. உங்க வீட்டுக்கு போனா பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது ஹராமான செயல், பள்ளிவாசல் இருக்கின்ற பொழுது வெறுக்கத்தக்கதாக பார்க்கப்பட்ட செயல், அப்படி பொங்கி எந்த கொந்தளிச்ச செயல், 4 செவத்துக்குள்ள வீட்டுக்கிட்ட போனா ஹலால் ஆயிடுதே. இதைத்தான் அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, எல்லா அமலும் செய்வார், தனிமையில் அல்லாஹ் தடுத்ததை செய்து விடுவார். ஒரு நன்மையும் இல்லாமல் சுக்குநூறாக ஆக்குவதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அமல்கள் செய்வதற்கு நிறைய சிரமப்படுகிறோம். தொழுகையில் ஆரம்பித்து குர்ஆன் ஓதுவதில் இருந்து எத்தனையோ நபர்கள் 70 வயது 75 வயது, என்னால் குர்ஆன் ஓத முடியல, எனக்கு குர்ஆனை சொல்லித் தாருங்கள், உட்கார வைத்து குர்ஆன் ஓத கற்றுக்கொள்கிறோம். என்னால பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியல, என்னுடைய கால் பாதிப்பாக இருக்கிறது, பரவாயில்லை, பள்ளிவாசல்ல மேல வந்து ஜமாத்தோடு தான் தொழுவேன். பல நபர்கள் கஷ்டப்படுகிறோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு போய் அடுத்தவனை குறித்து அவதூறு பேசுறோம், அடுத்தவனை குறித்து புறம் பேசுறோம், சக மனிதர்கள் குறித்து கேளிக்கையாக அவருடைய உள்ள மானம் பாதிக்கப்படுகிற வகையில் பேசுகிறோம். சமூக வலைதளங்களில் பொதுவான ஒரு தளம், அடுத்த நபர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவருடைய குடும்பங்களை எல்லாம் இழுத்து, யோசிச்சு பாருங்க, நாளைக்கு மறுமையில வந்து நிக்க மாட்டானா? நீங்கள் யாரையெல்லாம் இழிவாக பேசினீர்களோ, யாரையெல்லாம் அவதூறாக பேசினீர்களோ, யாரையெல்லாம் அசிங்கப்படுத்தினீர்களோ, மறுமையில வந்து நிக்க மாட்டானா?
சக மனிதர்களோடு அவர்களுடைய உரிமைகளை கொடுத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். அடுத்த நபர்களை குறித்தான அவதூறு பேச்சுக்கள் என்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னொருத்தவர் தவறு செய்கிறார், அவர் அந்த சபையில் இல்லை, அவருடைய தவறை குறித்து நான் பேச மாட்டேன். ஒரு சபையில் கேளிக்கைக்காக, வேறு சிரிப்புக்காக இன்னொரு நபரை உள்ளம் காயம்படும்படி, அவருடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும்படி நான் பேச மாட்டேன். அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே, பழிக்கு பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், இங்கேயே முடிச்சுக்கங்கன்னு சொன்னாங்களே, அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நான் உங்களை குறித்து அவதூறு பேசிட்டேன், உங்களை குறித்து புறம் பேசிவிட்டேன், உங்களை குறித்து உங்களுடைய மானத்தில் விளையாடி விட்டேன். அல்லாஹ்விற்காக மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் வந்து நின்னார்களே ஆனால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடும். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது போல, அமல்களால் நஷ்டமடைந்தவர்கள், அமல்களால் இழிவடைந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் முஹம்மது என்ற அத்தியாயத்தில் சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீயுல்லாஹ வ அத்தீயு ரசூல், அல்லாஹுக்கும் அல்லாஹுவின் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். லா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய செயல்களை வீணடித்து விடாதீர்கள், அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அதை வீணடிக்காத மக்களாக, அதனுடைய பிரதிபலனை மறுமையில் எதிர்பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் நம்முடைய நாட்டின் பிரதமர் முதல் வார்டு கவுன்சிலராக இருப்பவர் வரை எல்லா நபர்களும் ஒரு சேர பேசக்கூடிய பேச்சுக்கள், இந்திய நாடு பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு பிறகாக, பல்வேறு விதமான அடக்குமுறை தியாகங்களுக்கு பிறகாக, பல நபர்களுடைய தியாகத்தின் விளைவாக ஆங்கில அடக்குமுறையாளர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பேச்சுக்களில் உண்மையில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளோ, உண்மையில் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்த முஸ்லிம்களுடைய வரலாறுகளோ, தன்னுடைய எல்லா செல்வத்தையும் சுதந்திரத்திற்காக இழந்தவர்களுடைய வரலாறுகளோ இடம்பெறாது. அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 1937 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு 10 வருடத்திற்கு முன்பாக வரலாற்றை உலுக்குகிற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. தென் மாவட்டங்கள்ல சரியாக டிசம்பர் மாசம் 1937 டிசம்பர் மாசம் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில உயர் ஜாதியினர்கள், நில உடைமையாளர்கள் சொல்லுவாங்க, இந்த பண்ணையார்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, பண்ணையார்கள், நில உடைமையாளர்கள், கவுண்டர்மார்கள், இந்த மாதிரி எல்லா பெரும் பெரும் ஜாதியினராக பார்க்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த பந்தியில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுல ஒரு சில தலித்துகளும் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள். எங்களோடு சமமாக நீங்கள் அமர்ந்து சாப்பிடுகிறீர்களா? எங்களோடு சமமாக உட்காருவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதான்னு சொல்லி அந்த தலித்துக்கள் மரங்களில் கட்டப்பட்டு அடி உதைக்கு ஆட்படுத்தப்பட்டு அவருடைய தலைகளினுடைய முடிகள் எல்லாம் மலிக்கப்பட்டு மாட்டு சாணத்தை கரைத்து அவருடைய வாயில் ஊற்றினார்கள். இந்த செய்தி நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.
சுதந்திர வேட்கை யாருடைய உள்ளத்தில் எல்லாம் இருக்கிறதோ, எப்பேற்பட்ட அடக்குமுறை, எவ்வளவு பெரிய அநியாயம், கொந்தளித்தார்கள். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பின்பாக ஆங்கிலேயரிடமிருந்து அடக்குமுறைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டதற்கு பின்பாக அந்த சுதந்திரத்தை வாங்கி இன்றைக்கு ஆங்கிலேயர்களை விட படும் மோசமாக இருக்கிற அநியாயக்கார அக்கிரமக்காரர்களிடத்தில் சுதந்திரத்தை அடைமானம் வைத்து விட்டோம். சுதந்திரத்திற்கு முன்பாக சிறுபான்மை மக்களுக்கு எப்படி அடக்குமுறை செய்யப்பட்டதோ, எதற்காக சுதந்திரம் வேண்டும் என்று மக்கள் எல்லாம் களத்தில் போராடினாங்களோ, அதே நிலைத்தான் இன்றைக்கும் இந்தியாவில் இருக்கிறது. சிறுபான்மை மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள், எப்படியாவது முஸ்லிம்களை ஒழித்துவிட வேண்டும். ஏராளமான சட்டங்கள், ஏராளமான கொலைகள். 2014 ஜூன் மாசம் சாதிக்குங்கிற நபர்ல ஆரம்பிச்சு சர்புதீன் கான், அக்பர் குரேஷி, ஹலாக், அப்பாஸ், பெஹ்ரு கான், 2017 ஜூன் மாசம் ராஜஸ்தான்ல இருக்கிற ஹுசைன், ஏகப்பட்ட பட்டியல் சொல்லலாம். ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இல்லைன்னா கொலை பண்ணுவேன், மாட்டுக்கறி சாப்பிட்டா கொலை பண்ணுவேன், பல அடக்குமுறைகள். இந்தியாவில் முஸ்லிமாக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தினால் தானே எங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு அந்த அடையாளத்தையே ஒழிக்கிறோம், என்னையே என்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்போ உன் பள்ளிவாசல புடுங்கினா, உன்னுடைய இடத்தை அபகரித்தால் வக்ஃபு வாரிய சொத்துன்னு கோர்ட்ல கேஸ் போடுறியா, வக்ஃபு வாரியத்தில் என்னுடைய ஆளை நிறுத்துகிறேன், சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம், மசோதா ஏற்றுகிறார்கள். இது உண்மையான சுதந்திரமா? சுதந்திரத்திற்கு முன்னாடி எப்படிப்பட்ட அடக்குமுறை செய்யப்பட்டதோ அதை விட பல மடங்கு அடக்குமுறை இன்றைக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திரம் என்று நாம் பெயரளவில் சொன்னாலும் இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்கள் இருக்கிறவரை, ஜனநாயக அடிப்படையில் ஆட்சி நடத்தாதவர்கள் இருக்கிறவரை இந்திய நாடு இன்னும் சிறுபான்மையர்கள் மீது அவருடைய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டு தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு வல்ல நாயகனிடம் பிரார்த்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.